ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆர்டர் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இது வரைக்கும் நான் எடுத்ததில்லை. இது எடுத்திருந்தாலும் வேறு தான் வந்திருக்கு. இந்த தடவையாவது வருதான்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இது கொஞ்சம் பெரிய வண்டி. எப்படி இதை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? பெரிய வண்டி. இந்த ட்ரெய்லர் எனக்கு எடுத்ததுலேயே இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓ, மாட்டோன்னு நினைக்கிறேன். ஓ, மாட்டலங்க, எடுத்துட்டேன். பரவாயில்லையே, பாருங்க, எப்படியோ எடுத்துட்டேன் வண்டியை. பெரிய விஷயந்தான். இது கொஞ்சம் பெருசு தான், ஆனால் இதில் நிறைய ரைடு எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. இது கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து 2-3 போன தடவை ஒரு வண்டி எடுத்தோம்னா அதுக்கான்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பார்த்துருப்பீங்க. அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. அந்த மாதிரி இந்த வாட்டி பெரிய 4-5 ட்ரெய்லரு, சரி, ஒரு டிராக்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு 4-5 டிராக்டர் எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரிலாம் இதில் எடுத்துகிட்டு போகலாம். இது மூலமாக நிறைய புது இடத்துக்கும் போக முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கொஞ்சம் பேலன்ஸ்டாகவும் இருக்குது, அதையும் பாராட்டி ஆகணும். பார்த்தீங்களா? ஏன் நிறுத்திட்டேன்னா, திரும்பணும் நம்ம இப்படி போய் தான். நம்ம போய் திரும்ப முடியாது அப்புறம். பார்த்தீங்களா? இப்படி ஒரு திரும்பணும்னா அப்படி தான் போகணும். இது கொஞ்சம் பெரிய ரைடு தான், பட் ஆனால் நம்ம சீக்கிரம் முடிச்சலாம் நம்பிக்கை இருக்குது. யார் குறையும் நிறுத்துவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எல்லாம் அங்கே நின்று தான் ஆகணும், ஏன்னா அந்த யூனிஃபார்ம் இல்லை அங்கே. அவ்வளோதாங்க. ஏய், இல்லையா? ஓகே, இதுலேயே போய்ட்டு கொஞ்சம் நிறுத்துறது கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம்.
என்டர். ம் இவனுங்க ஒன்று வைக்கிறானுங்களா, எத்தனை வைக்கிறான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. 2 வண்டி இருக்கு, பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய தலைவலிங்க இது. ம் எஸ், இதான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி சிக்ஸாக கூட நிறுத்தலாம். என்டர். எஸ், பாருங்க எத்தனை இது இருக்கு பாருங்க. மொத்தம் 4 இருக்குங்க. இதில் 2, அதில் 2. இதை தான் எதிர்பார்த்தேன். இப்போ லோடு அதிகம், ஹெவி லோடு தான் இது, சும்மா சாதா லோடுலாம் கிடையாது. 4 வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். ம் பாருங்க, இடிக்க போகுது. அதெல்லாம் சகஜம்தான். அங்கே இடிக்கக்கூடாதுன்னா இங்கே இடிக்கலாம், தப்பில்லை. அவ்வளோ தாங்க. பாருங்க, கலக்கல். எப்படி போகுது பாருங்க. வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் அர்ஜென்ட்லாம் இல்லை. எவ்வளோ பெரிய இது எடுத்துகிட்டு வரேன். வெயிட் ஜாஸ்திங்க, மேடுலாம் இருந்தால் காலி மாட்டோம். அதனால் ஸ்லோ பண்ணுறது ரொம்ப இது. கரெக்டாக பிளான் பண்ணால் வேகமாக போயிடலாம். வளைவுலாம் இருக்குது. எப்படி அங்கே இடிக்கல பாருங்க. இதாங்க விஷயம். ஹெவி வண்டி ஓட்டினாலே இப்படி தான், எல்லாத்தையும் கவனிக்கணும். இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே எல்லாத்தையும் பார்க்கணும், ஒன்றும் விடக்கூடாது. இல்லாட்டா இது பண்ண முடியாது. இல்லாட்டா மாட்டிப்போம். எங்கேயாவது மாட்டினோன்னா இடிச்சிட்டேன்னா வளைஞ்சிடும். இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த ட்ரெய்லரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெய்லர்லாம் விட இது கொஞ்சம் பரவாயில்ல. கரெக்டாக கச்சிதமாக இருக்குது. எல்லாமே பெருசாக எடுத்துகிட்டு போகலாம்.
அது இல்லாமல் ஹெவி. தம்பிகளா, நல்ல ஒரு கிரிப்னஸ் இருக்குது வண்டியில். பாருங்க, இது யார் தப்பு? நீங்களே சொல்லுங்க, ஏன் தப்பா? பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. பக்காவாக வந்துட்டுருக்கேன், பக்காவாக வந்துட்டுருக்கேன். பா, ஹை ஸ்பீட், ஹை ஸ்பீட். சரியான ஒரு இது பாருங்க வழி. இப்போ அந்த 9 மணி நேரத்தை மேட்ச் பண்ணுங்க, கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டா போதும். ஓ சாரி சாரி, ஸ்லோ பண்ணு, இல்லை இடிச்சிருவேன். எப்படி ஏறுறேன் பாருங்க. இப்போதான் கட் பண்ணு. சூப்பர். இங்கே தான் மெடிக்கல் நடக்க போகுது. அதான் வண்டி வேறு நிற்கிது, மெடிக்கல் இருக்குது. இப்போ எங்கே போ, ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா? இது ஒரு நல்ல ரைடு, நல்ல ரைடு, நல்ல ரைடு, நல்ல ரைடு. ஓ, நல்லா இருக்குல்ல அந்த வியூ, அதான் பார்த்தேன்.
எடுக்கலாம். என்னடா அது திடீர்னு பெரிய ரைடு எடுத்துருக்கேன். ஆமாங்க, நிறைய ட்ரைலர் எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய ரைடு போவோமே, இப்போ லெவலை இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. நம்மக்கிட்ட தான் வண்டி நல்லா பக்கா வண்டி இருக்கு. அப்புறம் இதுக்கு யோசிக்கணும். எதுக்குடா இவன் அடிக்கிறான் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் இல்லை, அடிக்கலாம், தப்பு இல்லை. இந்த 8 மணி நேரம் தூங்குற டைம் அதுக்குள்ளே போய் முடிச்சுட்டா சூப்பராக இருக்கும். அதான் யோசிக்கிறேன். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தான், ஆனால் நான் அதை ஸ்லோ பண்ணிட்டேன் பக்காவா. ஏன்னா அது பெருசா எங்கே வேணால் இடிக்கும். அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஒரு வழியில். இந்த இடத்துல பிரச்சனை இல்லை. பாருங்க, ஃபுல் வண்டியும் பார்க்கவே முடியாது. இவ்வளோ வண்டி எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறேன் பாருங்க. ஐயோ, ஸ்ட்ரைட்டு தானா? ஆமாங்க, ஸ்ட்ரைட்டு தான். போனால் ஸ்ட்ரைட்டு தான், ஒன்றும் எங்கேயும் டேர்ன்லாம் கிடையாது. ஓகே, அப்போ போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நினச்சேன்னா இதனால் ப்ராப்ளம் நினச்சேன். சரி, ஓகே. பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரைட்டாக போகுது பாருங்க வண்டி. அந்த ரோட்டில் போயிருக்கணுன்றது தான் அவனோட இது. நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே ஒரே கிலோமீட்டர் தானே, அதனால் போயிடலாம். நான் கொஞ்சம் அதனால தான் ஒரு இதாகிட்டேன். டக்குன்னு என்னடா இது எப்படி சொல்கிறானுங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பிரச்சனை இல்லை. இப்போ வேலை வேலை பா, ஒரு இது எடுத்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ப்ராப்பராக வண்டி ஓட்டுறோம், வண்டி இது பண்ணுறோம், அவ்வளோதான்.
இது பெரிய வியூ போட முடியாது. போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான். பார்த்தீங்களா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க இந்த வண்டிலாம் திருப்புறது. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் டிரைவிங் கற்றுக்கணும்னா சொல்லுங்கள், பக்காவாக சொல்லித்தரேன். ஆனால் ஒரு 5-6 தடவையாவது நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல, அப்போ தான் கற்றுக்க முடியும். வழி விடுப்பா, அப்படிதான் வழி விட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த ஒரு சந்தா. இந்த வண்டி எங்கே யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது காட்டுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ஃபாரஸ்ட் எனக்கு ஒர்க் ஆகலைங்க, அதுதான் கண்டுபிடிக்கணும். நானே தான் கண்டுபிடிக்கணும் பொழுது, யாருக்கும் தெரில. யாருமே அது சம்மந்தமாக வீடியோ போடலங்க. நானே கண்டுபிடிச்சி நானே தான் வீடியோ போகும்போது. பா, ஒன்றும் கவர்றதுக்கான இது இல்லைங்க. எப்படி வரானுங்க பாருங்க. ஒரு வியூவை செக் பண்ணலாம் பார்த்தா முடியலங்க, டக்குன்னு இதாயிடுச்சு. ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணலாம், F1 அமுக்கலாம். F1 அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் கொடுக்கும். பாருங்கள், F1. இப்போ பாஸை வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி, F1 தான் பாஸ் பண்ணுறோம், இப்போ ரிலீஸ் பண்ணுறோம். சிம்பிள்.
அதுக்கு டைம் எப்படி மாறுமா இல்லைன்னு தெரியலை, நான் அதெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னெடுத்துலேயே இருக்கும், அது மட்டும் நிச்சயம். அது நல்லா ஸ்மூத்தாக போகுது பாருங்க வண்டி. வாவ். நம்பிங்களா கொஞ்சம் ஓரம் போங்க. ஸ்மூத் ஸ்மூத். ஈவினிங் ஆயிடுச்சு. பெரிய வண்டி எடுத்துட்டு வரேன். சின்ன ஒரு இதாக தட்டினாலும் நம்ம பின்னாடிலாம் பார்த்து ஓட்ட முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். முன்னாடி பார்த்தா ஓட்டணும், ஓட்டுறது தான். ஆனால் வேறு வழி இல்லை. பாருங்க, பின்னாடி பார்க்க முடியாது, பார்த்தா அது ஓட்டவும் முடியாது. ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ஸிங்கில் ஓட்டலாம், அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது கெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். ஒரு 5 மணி நேரம் இருக்குது, அப்போனா நைட் ஆகிடும். அப்புறம் ஒரு தூங்கிட்டு ஒரு டக்குன்னு அழகாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 5 மணி நேரத்தை யூஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டு தான் இது, சின்னதாக ஒரு வளைவு மாதிரி தெரியுது, ஆனால் ஸ்ட்ரைட்டு தான் இது. ஒரு 2 ஃப்ரேம்லேயும் உனக்கு நல்லா வண்டி ஓட்ட முடியும். அவ்வளோதான். பாருங்க, தம்பி நீ வந்த தப்பான ரூட்டு. இந்த இதில் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் அப்படி தான், ஆனால் இப்போ ரோடு பெருசாக இருக்கனால பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 7 மணி நேரம் தான் இருக்குது. ஓஹோ ஹோ, இங்கே என்ன நடக்குது? இது ஒரு ஆக்சிடென்ட் போகுது. ஓ, இங்கே பாருங்க, எப்படி திருப்பம் பாருங்க. பார்த்தீங்களா? அவன் நானே ஏதோ வந்துட்டு இருக்கேன்.
சூப்பராக வருங்களா பிரிட்ஜு. இப்போ நான் எதில் போகணுன்றதை முடிவு பண்ணோம். இப்போ தான் இங்கே தான் ஒரு டேர்ன் இருக்குது. பார்த்தீங்களா, இதில் தான் போகணும். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இங்கே ஒரு டேர்ன் இருக்குது. மேடு 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 மேடு. ஓ பா, ரிஸ்க் எடுத்தேன், பரவாயில்ல. இன்னும் ஒரு சரியா 3 மணி நேரம் இருக்குங்க தூங்குறதுக்கு. ஆனால் விடுறதுக்கு 6 மணி நேரம் இருக்குங்க. ரெண்டுத்துக்குமே வித்தியாசமான டைம் இருக்குது. உள்ளுக்குள்ளே இருக்க சவுண்டுக்கும் வெளியே உள்ள சவுண்டுக்கு வித்தியாசம் பார்த்தீங்களா? ஒய்யின்னு இறையுது. பா, லைட்டு பாருங்கள், சென்டர் அடிக்குதுங்க. அதாவது இருட்ட போகிறது. இதில் மற்ற அந்த காப்பிரைட் இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாட்டு கேட்லேயே ஓட்டலாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் பாட்டு கேட்டு ஓட்டுறதுக்கான பிரச்சனை இருக்குது, காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. நமக்கு வந்து இல்லாட்டா பாட்டெலாம் கேட்கலாம், அந்த ஆப்ஷன்லாம் இருக்குங்க. இதில் பாட்டு கேட்கலாம், எஃப்எம் கேட்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதான் ரேடியோ, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து சாங், நம்ம ஊர் சாங் கூட போட்டு கேட்டு ஓட்டலாம். ஓ, என்னாச்சு 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 ஆக்சிடெண்டா? தம்பி ஆக்சிடெண்டா? இல்லைல்ல, என்னால் போக முடியல. அது பாருங்க. ஓ எஸ், பா செம்மையாக இருக்குல்ல இடம். எங்கே தூங்குறதுன்னு தெரியலையே, இடமே காணுமே தூங்குற இடமே. அதான் ஊருக்குள்ளே வர மாதிரி இருக்கு. எஸ், ஓ லைட்டு போடலையா? நம்ம போட்டுட்டோம். ஒரு தூங்குற இடம் வருதுங்க, இங்கே தூங்கிடலாமா? ஆனால் இந்த வண்டி இவ்வளோ பெரிய வண்டி நிறுத்த முடியுமா தெரியல தூங்குற இடத்துல. ஏன்னா ரொம்ப சின்ன தூங்குற இடமா இருக்கு. இதுக்கு அடுத்தது பெரிய தூங்குற இடம் வரும். நான் எப்போவுமே அப்படி ஒரு லாஜிக் இருக்குல்ல, பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன தூங்குற இடம் வந்ததுன்னா அதுக்கு அடுத்து பெரிய தூங்குற இடம் வரும். ஏண்டா பிரேக் அடிச்சு தான் திருப்பீங்களாடா?
ஸ்மூத்தாக போகும்போது எப்படி பிரேக் அடிக்கிறீங்க? ஏ சின்ன வண்டியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே புஸ்கு புஸ்குன்னு பூந்து போயிருப்பேன். ஒரு சின்ன ட்ரைலர் ஒன்று பார்த்தேங்க. நெக்ஸ்ட் அதை எடுக்கலாம். சின்னதுனா ரொம்ப சின்னதாக இருந்தது. அது ஐஸ் இது. அது எத்தா ஒரு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது இருக்கட்டும் நம்மக்கிட்ட. அதையும் நம்ம எடுக்கணுங்க. ஓ என்ன செக் போஸ்ட்டா? செக் போஸ்ட் ரொம்ப குட்டியாக்குது. எஸ் வேறு ஊர் வந்துட்டோம்ல, ஆனால் செக் போஸ்ட் வருது. ம் ம் இதுலேருந்து வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பாருங்களேன் சூப்பராக இருக்கு பாருங்கள். இது வந்து வரும்போது இந்த ஊர் இது ஃப்ரான்ஸுக்குள்ள வந்துட்டோமா? ஃப்ரான்ஸ். வெயிட் பண்ணு. இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எவ்வளோ பெரிய வண்டி எடுத்துன்னு வர பாருங்க. பார்த்தியா நல்லா நிற்கிறது தான் நல்லது. ஆனால் எங்கேயா இடிச்சான்னு வச்சுக்கோ, தேவையில்லாத ஒரு இங்கே ஒரு தூங்குற இடம் வருதுங்க. இங்கே தூங்கிடலாம். பா பாருங்க எவ்வளோ வண்டி வருது பாருங்களேன். எப்படி ஏறினா பாருங்க அவன். அதுவும் லாரி வர இடத்துல ஏறான். இது ஒரு தூங்குற இடம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே போய் தூங்கிடலாம். ஆஹா எவ்வளோ வண்டி நிற்குது. வெடிக்காமல் போயிடுவோமா? போயிடலாம். அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. அவ்வளோதான். வெடிக்காமல் போயிடலாம். ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதில் ஆனால் இன்ட்டு மார்க் போட்டிருக்கு. இவன் பாருங்களேன் விட மாட்டான் பாருங்களேன். ஏய் விட மாட்டான் பார்த்தீங்களா? நம்மளும் விட மாட்டோம்ல. வந்து விட்டோம் இல்லை. இப்போ வந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ம். என்னடா தூங்குற இடம் வரல உட்கார மாட்டுது. இங்க பாருங்களேன், தூங்குற இடத்துல தான் இருக்கிறேன். அநியாயங்க, இது அநியாயங்க. தூங்குற இடம் இருக்காலங்க. நான் அப்போ எப்படி தான் தூங்குறது? ஏன்டா நானாடா தூங்க மாட்டேன் சொல்கிறேன், நீங்கள் தூங்க விட மாட்டீங்கடா. பக்காவாக தூங்குற இடம் கசிதுங்க. சே, நான் தூங்கி ஆகணுமே, அதெல்லாம் முக்கியம். இவ்வளோ பெரிய இடம் திருப்பி கிடைக்கணுமே, கிடைக்காதுமே. கிடைக்குமா 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 கிடைக்குமா? அழகாக அங்கே தாங்க தூங்குற இடம் இருந்தது. நான் போய் தூங்குறதுன்னா ஒருவேளை ட்ரெயிலரை விட்டுட்டு போய் தூங்கணுமோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் விட்டு தூங்கலாமா? தூங்கலாம் தான் நினைக்கிறேன். அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ட்ரெயிலர் வேணால் விட்டுட்டு வேணால் தூங்குவோம். ஆனால் அது போயிடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்ப்போமே. அப்புறம் வந்து ட்ரெயிலர் எடுத்துக்கலாம், பக்கத்துலேயே விட்டுடலாம். எப்படி? கரெக்டு. இங்கே எங்கேயாவது அப்படி ஓரம் கட்டிட்டு தூங்கிட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியும், எனக்கு தெரிஞ்சு எடுக்க முடியும். ட்ரை பண்ணுவோம். பெருசாக இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். தூங்கணும், அவ்வளோதான். அது எப்படி வேணாலும் தூங்கலாம்ல. இப்போ இந்த மாதிரி ட்ரெயிலரை கொண்டு போய் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் நிறுத்த முடியல. நிறுத்தினா சிக்னல் காட்டல. காட்டியிருக்கணும், காட்டல. தம்பி, உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. ஆனால் என் வேதனையும் நீ புரிஞ்சுக்கணும். அங்கே யோசனை வரல, தள்ளி வந்தாலும் யோசனை வருதுங்க. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இங்கே ஒன்று இருக்குங்க, இங்கே ட்ரை பண்ணுவோம். அதை இங்கே அப்ளை பண்ணுவோம். அங்கே அப்ளை பண்ணால் மறந்துட்டோம். பக்கத்தில் வந்து பார்த்துடலாம். இங்கே இருக்கு பாருங்க. வண்டி போய் நிறுத்தி பார்ப்போம். நிறுத்த முடியலையா? கரெக்டாக பிளான் பண்ணுவோம். இங்கேயே ட்ரெயிலரை கழட்டி விட்டு
எஸ். பரவாயில்லையே, கழட்டி விட தேவையில்ல போகுது. இப்போ கரெக்டான ஒரு இதில் நின்று நினைக்கிறேன். என்டர். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? கரெக்டாக நின்றுருக்கு. அதனால தான் ஒர்க் ஆகிருக்கு பாருங்கள். அந்த இது வந்து ஃபுல்லுமே ஒரே இதில் நின்றுருக்கு பாருங்கள். சமங்க. வா. ஸ்ட்ரைட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் எதையும் இல்லையே, எதுக்கு அடிக்கிறேன்? நாலு. இனிமேல் 2 சிங்கிளாக எடுத்துகிட்டு போகிறேன். டபுள் டபுள், ட்ரிபிள் ட்ரிபிள், ட்ரபிள் ட்ரபிள். இனிமேல் அப்படி தான் எல்லாமே, பெரிய ரேஞ்சு தான். தூக்கம் நல்லது. அடுத்த செக் போஸ்ட். ஓ, இங்கே இருக்குதா? அதே ஏன் பாவம், அதிலே போயிடலாம். என்டர். அப்பா, பார்த்தீங்களா? அழகா அழகா அந்த மெத்தட்லாம் பார்த்து ஓட்டணுங்க, அப்போ தாங்க சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
பச்சையாக இருக்குது எல்லாமே. எப்படி வந்தான் பாருங்க. டேய் உங்களுக்குலாம் என்னடா சொல்லுது உங்களெல்லாம்? நண்பர்களே, இது விளாட்றதா இருந்தால் சொல்லுங்கள். இதுலேயும் அந்த மல்டிப்ளேயர் கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆன்லைன். நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ போடணுங்க, ஆன்லைனை பற்றி. அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, அதையும் ட்ரை பண்ணி போட்டுருணும். ஏன்னா ஆன்லைனும் அது எப்படின்னு பார்த்துட்டா தெரிஞ்சிடும்ல. செலக்ட் பண்ணி பார்த்துருவோம். அடுத்த செக் போஸ்ட் இந்த ஊர்லயும் நிறைய செக் போஸ்ட் இருக்கு. பார்டருக்கு வந்துட்டோம். அதான் இவன் காருக்கு முன்னாடி போகிறான். போ, இதில் போ, அதில் போ. இதிலே போகலாம், ஒன்றும் ஒரு எப்படி வரான் பார்த்தீங்களா அவன்? பிச்சிருப்பேன். எப்படி கிட்ட வந்துடும். இது ஒரு பார்டர் தான், அதாவது யூகேக்குள்ள பார்டருங்க. இது யூகே பக்கத்தில் கடல் பக்கத்தில் போகிறோம். நிறுத்து. அது நீ ஸ்லோ பண்ணிக்கணும், தப்பு இல்லை. நீ நின்றுட்டு நாளைக்கு கூட வா, ஆனால் என்ன விட்டுரு. ஓ திருப்பியுமா? செக் போஸ்ட். அவன் அப்படி போயிடுவான், நம்ம எப்படி போயிடலாம், பிரச்சனையே இல்லை.
அடுத்து இந்த இடத்துலேருந்தே நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கலாங்க. இங்கேருந்தே நம்ம வந்து பார்டருக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்டர்லேருந்து எடுக்கலாம். ஏன் நான் பார்டர் சொல்கிறேன்னா அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். மேப்பில் பார்த்து தெரிஞ்சிடும். பாருங்கள் பார்டர் தெரியுதா? அதான் பார்டர்னு சொல்கிறேன். ஒன்றும் தெரில முன்னாடி. பாருங்கள் நிறையா ரயில்வே இருக்குது. அப்போனா உங்களுக்கு ஷிப் மூலமாக ரயில்வே மூலமாக டிரான்ஸ்போர்ட்லாம் நடக்கும் இங்கே. இவ்வளோ வண்டி போய் பாருங்கள். இதில் போயிட்டா போதும். அதில் வேடாம். இவனை சேஸ் பண்ணலாமா? இது ஒரு வளைவு. இன்னும் ஒட்டி வளைவு. இது அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவன் அப்படியே திரும்பிட்டான் பாருங்க. ஓ எஸ். எப்படி தம்பிகளா எப்படி வந்தோம் பார்த்தீங்களா? பக்கத்தில் வந்துட்டோம். இது ஏதோ ஊருங்க. ஏய் பாருங்க ஊர் மெயின். அவ்வளோதாங்க. இதாக இருக்குங்க இடம். எஸ் என்டர். வந்துட்டோம். எக்ஸலண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரைடு, ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வந்திருக்கேன். சூப்பரில். அது அட்டகாசம். பாருங்க பார்ப்போம் இப்போ. அவ்வளோதான். ஏய் என்னடா எப்படி நிறுத்திச்சுக்கிறேன்னா வெளியே போகிற வழி தான் நிறுத்திச்சுக்கிறேன்னா சூப்பருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும் பாருங்கள், எங்கே இருக்கிறோன்னு தெரிஞ்சிடும். பார்த்தீங்களா பக்கத்தில் தான் இருக்கும், பார்டர் பக்கத்தில். அப்போனா இங்கேருந்து நம்ம ஒரு இது எடுக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே நண்பர்களே, பக்கமான ஒரு ரைடு சூப்பராக கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இதே மாதிரி நம்ம நிறைய ரைடு பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்களா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.